திருவள்ளூர் மாவட்டம் சின்னமேடு பகுதியில் உள்ள சிறுவாபுரி கோவிலுக்கு சென்று வந்தால் சொந்த வீடு கனவு நினைவாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோவிலுக்கு சிறுவாபுரின்னு பெயர் வர காரணம் தெரியுமா? அஸ்வமேத யாகம் நடத்துவதற்காக ராமர் குதிரையை ஏவி விடுகிறார். அந்த குதிரை அனைத்து இடங்களுக்கும் சென்றுவிட்டு கடைசியாக வால்மீகி ஆசிரமத்துக்கு சென்றது. அங்குள்ள லவன், குஷன் குதிரையை ஒரு மரத்தில் கட்டி வைத்தார்கள். குதிரையை தேடிக் கொண்டு வந்த அனுமனையும் கட்டி வைத்தனர். அதன் பிறகு வந்த லட்சுமணையும் கட்டி வைத்தார்கள். இதனால் கோபமடைந்த ராமர் தன் பிள்ளைகள் என்று தெரியாமல் லவன் மற்றும் குஷனிடம் சண்டையிடுகிறார். சிறு பிள்ளைகள் போர் புரிந்ததால இந்த இடத்திற்கு சிறுவர் போர்புரி அப்படின்னு பெயர் வந்துச்சு. அதுவே காலப்போக்கில் மருவி சிறுவாபுரி என்று ஆகிவிட்டது. சூரபத்மனை வதம் செய்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வந்த முருகப்பெருமான் தங்கி இளைப்பாறிய இடம்தான் சிறுவாபுரி. இங்கு தங்கி இருந்த போது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுதளித்த இடம்தான் சிறுவாபுரி. இந்த தளம் சிறப்பு திருப்புகழ்கள் பாடப்பெற்ற தளம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரே திருப்புகழ் மூலம் 5 பலன்களை தரும் கோவில் என்ற பெருமையும் இருக்கிறது. இந்த ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்தல மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து 6 வாரங்கள் வழிபாடு செய்து வள்ளி மணவாள பெருமானை வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கும், செல்வ வளம் பெருகும், நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். இந்த தலத்தில் உள்ள மூலவரை 6 முறை வலம் வர வேண்டும் என்கிறார்கள். அப்படி வலம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்ப வாழ்வு உண்டாகும்.